ஆர்கன் ஸ்டீல்ன்றது ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி. புரியுதா? இப்ப என்கிட்ட வந்து ஒரு ரூ. 500,00,00,000 பணம் இருக்கும். ஆனா கிட்னி இருக்காது. என் வீட்ல இருக்கிறவங்க எவனும் குடுக்க மாட்டான். அப்ப போய் இந்த ஏழைகிட்ட இருந்து திருடுறது. இதுக்காக நான் இந்த 500,00,00,000 இல்ல 5,00,00,000 குடுக்க ரெடியா இருப்பேன். இது கொஞ்ச நாளைக்கு முன்பாக இந்த இறந்து போனவர்களோட மூளைச்சாவு அடைந்தவர்களோட உடல் உறுப்பை ஹார்வெஸ்ட் பண்றதுல அது ஒரு பெரிய ராக்கெட் நடந்துச்சு. அது ஓய்ந்து விட்டது. ஹிந்துல ஒரு விஜயகுமார் என்பவர் மிக விரிவாக ஒரு ஸ்டோரிய தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தார். என்ன நடக்கும்னா, ஆக்சிடென்ட் ஆகி பிரெயின் டெட் ஆயிடுறீங்க. போய் திருச்சியில ஒரு ஹாஸ்பிட்டல்ல, பிரைவேட் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நீங்க அட்மிட் ஆன உடனே தனியார் மருத்துவமனை ஆளுங்க வருவாங்க. பிரெயின் டெட் ஆயிடுச்சு. நீங்க கொண்டு போய் இந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணா காப்பாத்திடலாம்னு சொல்றது. பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போன உடனே ஒருத்தனுக்கு கிட்னி, ஒருத்தனுக்கு ஹார்ட், ஒருத்தனுக்கு லிவர். ஏற்கனவே கிட்னி வேணும், லிவர் வேணும், இது வேணும்னு சொல்லிட்டு லெபனான், இஸ்ரேல் அங்கே இருந்தெல்லாம் பதிவு பண்ணி காத்திருப்பான். சார் இந்த மாதிரி சார் நிதிஷ்னு ஒருத்தங்க இந்த 22 வயசு பையன் செத்துட்டான் சார், பிரெயின் டெட் ஆகிட்டான் சார், நல்ல வலுவா 2 லிவர் இருக்கு, குடிப்பியானே குடி மாட்டான் போல இருக்கு சார், அதனால நல்ல லிவராக இருக்குது சார், அதனால எடுத்துக்கலாம் சார்னு சொன்ன உடனே அந்த லெபனான் பேஷண்ட்டு ₹1,00,00,000 கொடுக்குறது ரெடியாக இருக்கும். வாங்கி விற்று இதில் என்ன விசேஷம்னா, இவ்வளோ காசு கொடுத்து இந்த உறுப்பெல்லாம் பொறுத்திட்டு போனவன் எவனுமே உயிரோடு இல்லை. ஏன் சார்? இன்னமும் மெடிக்கல் காம்ப்ளிகேஷன் என்னதான் இருந்தாலும் இன்னொருவரோட உறுப்பு இல்லைப்பா. ஸோ இது நடந்து ஹிந்துவில் அது பெருசாக ரிப்போர்ட் ஆகி காவல்துறை விசாரணைக்கு உத்தரவிட்டு பிறகு இந்த மருத்துவமனையில் இந்த தனியார் மருத்துவம் புரோக்கர், அதுக்கும் புரோக்கர், ஏர் ஆம்புலன்ஸ் வச்சிருப்பாங்க இந்த ஹாஸ்பிட்டல்ஸு. புரியுதா? சேலத்தில் ஒருத்தன் இந்த மாதிரி பிரெயின் டெட் ஆகுறான்னா அங்கேருந்து அவனோட உடலை தூக்கிட்டு வந்து சென்னையில் இறக்குறதுக்கு ஏர் ஆம்புலன்ஸ் ஃப்ளைட் வச்சிருப்பாங்க.